இன்னைக்கு தான் எங்களுக்கு ஓஜியோட லாஸ்ட் டே. ஆப்ஸ்டெடிக் அண்ட் கைனகாலஜி ஓஜினா புரியுற மாதிரி சொல்லணும்னா மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவத்துறை. நானும் கிஷோரும் வண்டி எடுத்துட்டு போஸ்டிங் கிளம்பிட்டோம். கிஷோர் கூட சாக்லேட் கூட இல்லைனா ஆட்டையை போட்டுருவேன் அப்படின்னு அவன் சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டான். ஹீமோகுளோபின் லெவல் 12 grams இருக்கணும், அதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க, இல்லைனா அனிமியா வந்துடும். ட்ரைபாட் எடுத்துட்டு போகாத காரணத்தினால் ஃபோனை ஒரு இடத்துல சொருவி வச்சேன். அங்கே இருந்த கல் மண் எல்லாமே ஃபோன் சார்ஜர் போர்ட்டுக்குள்ளார போயிடுச்சு. அதை எடுக்க முடியாமல் தட்டிட்டு இருந்த ஃபோனை போஸ்டிங் முடிச்சுட்டு காசா ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போகணும்னு கூப்பிட்டான். அவன் கூடயும் போயிட்டு இல்லாத ரசிகர்களுக்காக அங்கே ஒரு மிரர் செல்ஃபி, இந்தாங்க இது உங்களுக்காக தான். ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் ஆரம்பிச்சு 4 years ஆயிடுச்சு. அப்புறம் ஆயுத பூஜையும் கொண்டாடாமல் இருந்தோம் லீவ்னால. ரெண்டையுமே கொண்டாடிட்டோம். 3 to 4 கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு செம்ம டயர்டு. வந்ததுமே கொஞ்ச நேரத்திலே சாஞ்சிட்டேன். எழுந்து ப்ரோட்டீன் தெறிக்க ஒரு குழுக்களை போட்டு கிரவுண்டு கிளம்பிட்டேன். அங்கே நம்ம ரெட் ராப்டர்ஸ் டீமுக்கு பாய்ஸ் கோகோ மேட்ச் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பசங்களாம் ரெட் ராப்டர்ஸ்க்காக உசுரை கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க. நானும் தலைவி ரீடியும் சியர் பண்ணிட்டு இருந்தோம். எப்பயும் போல ஜெயிப்போன்னு பார்த்தா தோத்துட்டோம். மச்சான் கார்த்திக்கு செம்ம ஹாப்பி, நீங்களே பாருங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ரெட் ராப்டர்ஸ்க்கு ஜெயின்னு ஒரு டைலாக போட்டு பூபேஷன் நானும் வாலிபால் விளையாண்டு இருந்தோம். அடுத்த எங்கள் டீமுக்கு கேர்ள்ஸ் த்ரோ பால் மேட்ச் இருந்துச்சு. அங்கே போயிட்டு எல்லாருக்கும் சேர் பண்ணிட்டு இருந்தோம். டீம் கேப்டன் காசா தான் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தான் சேர் பண்ணுறதுக்கு. படித்தேன், ஆனால் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கடலில் இருக்கும் நண்டு ஹீமோகுளோபின்னா 12. இந்த நாளை முடிச்சிட்டேன். டாடா பாய்.